அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சில நேரங்களில் சில சொற்கள் ஏறத்தாழ ஒரே பொருளை தருவது போல தோன்றும். ஆனால் இரண்டு சொற்களுக்கும் இடையில் பல்வேறு வேறுபாடுகள் இருக்கும். அதை பற்றிய இலக்கிய மொழியியல் ஆய்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே கூட இருக்கும். குறிப்பாக வாழ்க்கையோடு தொடர்புடைய இரண்டு சொற்கள், ஒன்று காதல், இன்னொன்று காமம். இரண்டும் ஒன்றுதானா வேறு வேறா என்று கேட்டால் வேறு வேறு தான் என்பது புரிகிறது. ஆனால் இரண்டுக்கும் இடையில் மிக நெருக்கமான தொடர்பு இருக்கிறது என்பதையும் நாம் மறுக்க முடியாது. எது ஒற்றுமை, எது வேற்றுமை? இந்த சொற்களை நாம் புரிந்து கொள்வது எதற்காக என்றால் வெறும் இலக்கிய மொழியியல் ஆய்வுக்காக மட்டும் இல்லை. இது வாழ்வியலோடு தொடர்புடையது. வாழ்க்கையில் காதலிக்காதவர்கள் இல்லை, வாழ்க்கையில் காமம் இல்லாதவர்களும் இல்லை. மனிதர்கள் மட்டுமல்ல, உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் அது பொதுவாக இருக்கிறது. காம உணர்வு விலங்குகளுக்கும் உண்டு. ஆனால் அவை காதலிக்கின்றனவா என்று நமக்கு உறுதியாக தெரியாது. இந்த காதலும் காமமும் மிக நுட்பமாக வேறுபடுகிற இடம் எது என்றால், காதல் என்பது ஈர்ப்பு, காமம் என்பது தேவை. இரண்டையும் நாம் வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். காதல் என்பது யார் மீதோ அல்லது ஏதேனும் ஒரு உயிர் மீதோ ஒரு பொருள் மீதோ நமக்கு ஏற்படுகிற ஈர்ப்பு. பொருள் மீதோ என்பதையும் நாம் அடிக்கோடிட்டு கொள்ள வேண்டும். ஒரு பொருளின் மீது, சிலருக்கு பணத்தின் மீது காதல் வருகிறது. அந்த காதல் எங்கு இருக்கிறதோ அதை இழக்கிற போது அவர்கள் உயிர் கூட சில நேரங்களில் போய்விடுகிறது. வங்கியில் போட்ட பணம் முழுவதும் போய்விட்டதென்றால், போய்விட்டதா என்று கேட்டால் அவனுக்கு உயிரும் போய்விடுகிறது. அந்த அளவுக்கு அதில் ஈர்ப்பு இருக்கிறது. பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு நீதியிலே உயிர் இருந்தது. அவ்வளவு பெரிய காதல் இருந்தது. நீதி தவறினேன் என்றவுடன் யானோ அரசன் யானே கள்வன் என்று அந்த இடத்திலேயே அவன் உயிர் நீத்தான். எனவே காதல் என்பது மனிதர்கள் மீது, பொருள்கள் மீது, விலங்குகள் மீது எல்லாவற்றிலும் வரக்கூடிய ஒரு அன்பு, ஒரு ஈர்ப்பு. அதுதான் காதல். காமம் என்பதற்கு காதல் மிக அடிப்படை தேவையாக இருக்கிறது. ஆனால் காமம் காதலோடு மட்டும் நின்று விடுவதில்லை. அதற்கு உடல் தேவையும் இருக்கிறது. உள்ளத்தை தாண்டி உடலின் தேவையும் கூட இருக்கிறது. காதல் விலகி நின்றாலும் வளரும். தொலைவாக போகிற போதும் காதல் இருக்கும். சந்திக்கவே இல்லை என்றாலும் காதல் இருக்கும். அது பெண்ணிடம் ஆணுக்கும், ஆணிடம் பெண்ணுக்கும் தான் என்று இல்லை. குழந்தைகளிடம் ஒரு காதல் இருக்கும். தாயை நேசிக்கிற, காதலிக்கிற பிள்ளைகள் உண்டு. எனவே அது ஒரு ஈர்ப்பு, ஒரு உள்ளம் சார்ந்தது, அன்பு உடையது. ஆனால் காமம் நெருங்கி இருந்தால் மட்டுமே நிறைவேறக்கூடியது. காமம் விலகி இருந்தால் பயன்படாதது. இவற்றை கூர்ந்து பார்க்கிற போதுதான் திருக்குறளில் கூட இன்பத்து பால் என்று மூன்றாவது பாலை சொல்லுவது பொருத்தமில்லை. அறம்பொருள் இன்பமில்லை, அறம்பொருள் காமம்தான். ஏனென்றால் அந்த பகுதியில் முழுக்க முழுக்க வள்ளுவர் ஒரு உடல் சார்ந்த ஈர்ப்போடு கூடிய அன்பையே குறிப்பிடுகிறார் என்பதால் அது காமத்துப்பால் தான். அதனை வள்ளுவரே பல இடங்களில் இரண்டு சொற்களையும் சேர்த்து வைத்து நமக்கு புரிய வைத்திருக்கிறார். அதை இன்பத்துப்பால் என்று சொல்ல வேண்டியதில்லை. காரணம், ஏன் நாம் காமத்துப்பால் என்று சொல்ல தயங்குகிறோம் என்றால், காதல் புனிதமானது என்று கருதுகிற நாம் காமம் இழிவானது என்று கருதுகிறோம். இழிவானது என்றால் இந்த உலகத்தை விட்டு காமத்தை ஒழித்து விட முடியுமா? ஒழித்து விட்டால் இந்த உலகம் நிலைக்குமா? ஒழித்து விட்டால் இந்த உலகம் பெருகுமா? எனவே காதல் என்பதும் தேவை. காதலுக்கு அளவு கிடையாது, காமத்திற்கு அளவு உண்டு. காதலுக்கு எண்ணிக்கை கிடையாது, காமத்துக்கு எண்ணிக்கை உண்டு. காதல் பால் வேறுபாடு கூட கிடையாது. உயிர்கள், விலங்குகள் என்கிற வேறுபாடு கூட கிடையாது. காமத்துக்கு அந்த வேறுபாடுகள் உண்டு. எனவே காதலையும் காமத்தையும் நாம் இப்படி புரிந்து கொள்ளலாம். காதல் என்பது உயர்ந்தது, காமம் என்பது தேவை, அதுவும் இயல்பானது, வாழ்க்கையின் ஒரு பகுதி.